Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my YouTube channel. This video is sponsored by School of Business Organization. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1500லேருந்து 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் டேர்மில் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 31 நம்ம பார்க்க போகிறோம். ஃபில் இன் த எம்டி பாக்ஸஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எம்டி பாக்ஸஸ் 1, 2, 3 இதிலெல்லாம் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே 4 + 3 கொடுத்துருக்காங்க. 4 + 3 = 7. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் ஒரு 7 பாக்ஸ் இருக்குது. இங்கே நம்ம இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 + 5ன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 0+ கொடுத்துட்டு இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதையும் நம்ம கூட்டினா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அதே தான் இதையும் கூட்டும்போது நம்மளுக்கு வரணும். அதுக்காக தான் வந்துட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 5 + 2 வந்து நம்மளுக்கு 7. ஈக்குவலுக்கு இந்தானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாக்ஸில் என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு இதே சேம் ஆன்சர் வரும். ஸோ இங்கே வந்து 0 அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம டைரெக்டாக 7 போட்டுடலாம். ஸோ 0 + 7 = 7, 5 + 2 = 7. ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் 7. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இங்கே வந்து 5+ கொடுத்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் வரணும் நம்ம போடணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 6 + 2. ஸோ நம்மளுக்கு வந்து 6 + 2 வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இங்கே வர வேண்டிய ஆன்சர் வந்து 8. அப்போது இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் போட்டு கீழே என்ன நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் 8 வரும். 8ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 5 + 3 = 8. 5 + 3 8, 6 + 2 8. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3. அடுத்தது கீழே இங்கே வந்துட்டு 5 + 4 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு 6 மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்பர் வரும்? 4 + 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 + 5 9. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன நம்பர் போட்டு இந்த 6 கூட ஆட் பண்ணினா ஆன்சர் 9 வரும்னு பார்க்கணும். 9 - 6 3. ஸோ 6 + 3 9. 6 + ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3. 3 + 6 = 9, 5 + 4 = 9. ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம எப்படி ஆன்சர் போடணும்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ இங்கேருந்து போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர். அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். இந்த 2 பாக்ஸும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். அப்படி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 + 8 = 10. இங்கே வந்து அடுத்த பாக்ஸில் இங்கே 14 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் இருக்குது. இன்னொன்று என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 14ல் 8 + என்ன நம்பர் போட்டால் 14 ஆன்சர் வரும், அதான் கண்டுபிடிக்கணும். 8 - 14 போட்டிங்க அப்படின்னாக்கா பேலன்ஸு 6. ஸோ இங்கே வந்து ஆன்சர் 6. அடுத்தது இதை 2யும் ஆட் பண்ணணும். இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு ஆன்சர் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ 6 + 0 = 6 தான். அடுத்தது இதை 2ம் ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே வந்து 10 + 14 அப்படின்னாக்கா நம்மளுக்கு 24 ஆன்சர். அடுத்தது வந்து 14 + 6. 14 + 6 = 20. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 28 ஆன்சர் கொடுத்துருக்காங்க.
கீழே வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எம்டி பாக்ஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 28 - 6 அப்படி நம்ம போட்டோம்னா பேலன்ஸ் தான் இந்த பாக்ஸ்க்கான ஆன்சர். 28ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 22. 22 + 6 = 28. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா இந்த ஆன்சர் 20 + 24 + 20 44. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் நம்ம போட்டோம், ஒரு ஆன்சர் இதில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் இங்கே வரும் போடணும். 20 + 28 48. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 92. ஸோ சிம்பிள். புரிஞ்சிச்சிங்களா?